அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஆசனம் பார்க்க போறோம்னா, கோமுக ஆசனம். கோமுக ஆசனம்னா, கோமுகம். கோமுகம்னா, கோன்னா பசு, முகம். பசுவின் முகத்தை போன்ற தோற்றம் இருக்கிறதுனால தான் இந்த ஆசனத்துக்கு பேரு கோமுக ஆசனம். இந்த ஆசனம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அதோட வாய் பசுவனோட வாயும், அ கொம்பும் இருக்கிற மாரி இருக்கும். அதோட முக அமைப்பு. அதனால தான் இந்த ஆசனத்துக்கு பேரு கோமுக ஆசனம். இது எப்படி செய்றதுங்கிறத இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க. இப்படி கால மடக்கி, இப்படி வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இதுதான். இப்படி கால மடக்கணும். உங்களுக்கு எந்த கால் இடது கால் மேல வரலாம், வலது கால் மேல வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். இப்படி கால மடக்கணும்னா, இந்த 2 முட்டியும் பார்த்தோம்னா, பசுவோட வாய் மாரி இருக்கும். இந்த 2 முட்டியும் பார்த்தோம்னா. இது கொம்பு. அது மாரி இருக்கும். அதனால தான் இந்த ஆசனத்துக்கு பேர் கோமுக ஆசனம். இது செய்யும்போது, இது பார்த்தீங்கன்னா, வயிறு பகுதி அமுங்கணும். இந்த தாவாங்கட்ட இப்படி அமுங்கணும். அமுங்கும்போது, இந்த வயிறுல உள்ள தசையெல்லாம் அப்படியே அமுங்கும். வயிறு பெருசா உள்ளவங்களுக்கு, இது நல்லா அமுங்குறதுனால, இது வயிற்று தசைய நல்லா அமுக்கக்கூடிய ஆசனம். அது ஒண்ணு. வாய் தொல்லை இருந்தாலும் போயிரும். இந்த ஆசனம் செய்யும்போது இந்த வாய் பிடிப்பு இருக்கு பாரு, அதுவும் போயிரும். அதே மாரி இந்த மூலம் நோய், மூலம் இருக்கிற பாருங்க. மூலம் இருந்தாலும் இந்த ஆசனம் செய்யும்போது போதும். இங்க பாருங்க எப்படி செய்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இங்க பாருங்க. அவ்வளோதான். இதான் முதல் ஸ்டேஜ். இந்த தாவங்கட்ட போய் இதில வரணும். மொத தடவ வரலேன்னா, இப்படி கூட வரலாம். மொத தடவ ஃபர்ஸ்ட்டு தடவ வரலேன்னா, நீங்க இப்படி கூட சொல்லலாம். நல்லா வந்ததுக்கப்புறம், நல்லா வளைஞ்சதுக்கப்புறம் இங்க பாருங்க. இந்த தாவங்கட்ட இப்படி இருக்கணும். இதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது மாரி செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு வைங்க, இதில இந்த குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, வயிறு பெருசா இருக்கும். அவங்க இந்த ஆசனமும் செய்யலாம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வயிறு பெருசா இருந்துச்சுன்னா, இந்த ஆசனம் செய்யும்போது வயிறு நல்லா அமுங்கும். இந்த மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்க கூட பெண்கள் இந்த மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்க, அவங்களும் இந்த ஆசனம் செய்யலாம். இந்த கர்ப்பப்பை பிரச்சனை, நீர்க்கட்டி அது மாரி இருக்கிறவங்களும் இந்த ஆசனம் செய்யலாம். இப்படி மடங்கும்போது இந்த வயிறு நல்லா அமுங்குறதுனால, இது நல்லா இந்த ஆசனத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து ரத்த அழுத்தம் கூட இதில போகும். இந்த ஆசனம் செய்யும்போது ரத்த அழுத்தம் உள்ளவங்களோட போவும். அடுத்தது முன்னாடி செஞ்சோமா, அடுத்தது பின் சைடு திரும்பி கைய இப்படி கோத்து புடிக்கணும். பின் சைடு இப்படி கைய கோத்து மேலேருந்து புடிக்கணும். இது கோத்து புடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த முதுகு வலி, இந்த முதுகு பிரச்சனை உள்ளவங்க, கழுத்து வலி பிரச்சனையும் இதில போகும். பாருங்க திரும்பி செய்றேன் பாருங்க. இப்போ பின்னாடி திரும்பி கைய இப்படி கோத்து பிடிக்கிற ஆசனம் செய்ய போறேன். இங்க பாருங்க. இதே மாரி முன்னாடி எப்படி உட்காந்தோமோ, அதே மாரி பின்னாடி அப்படியே திரும்பி உட்காந்து, நீங்க அப்படியே இந்த கைய ஒரு கை ஃபர்ஸ்ட்டு வலது கை மேல, இடது கை இப்படி வரணும். இப்படி வளைச்சு வரணும். மேல இப்படி வளைக்கணும். இந்த கை இப்படி வளைக்கணும். 2 கையும் கோத்து பிடிக்கணும். மொத தடவ செய்யும்போது கொஞ்சம் தொட முயற்சி பண்ணாலே போதும். அப்புறம் செய்ய செய்ய தான் கோத்து பிடிக்க முடியும். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த அளவு வரும். அப்புறம் லைட்டா தொட வரும். இந்த அளவு தொடணும் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தம்போது, இந்த கழுத்து, முதுகு பிடிப்பெல்லாம் இது நல்ல குணமாகும். இங்க பாருங்க. இப்படி வச்சு, அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா ஃபைனல் ஸ்டேஜ் இப்படி கோத்து பிடிக்கணும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்படி கோத்து பிடிச்சோம்னா, இந்த முதுகு பகுதி இழுத்து பிடிக்கும். இந்த வாயு தொல்லை, முதுகு பிடிப்பு, கழுத்து பிடிப்பு இந்த நோயெல்லாம் இது குணமாகும். இங்க பாருங்க. அவ்வளோதான். அடுத்தது ஒரு கை பிடிச்சோமா, அடுத்து இந்த கை. ஃபர்ஸ்ட்டு வலது கை மேல இருந்துச்சா, அடுத்தது இடது கை. இங்க பாருங்க. இடது கை. இடது கை இப்படி வரணும். அதே மாரி தான். ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் கொஞ்சம் இதா இருக்கும். சிலருக்கு ஒரு கை வரும். பரவால்ல, ஒரு கை வந்தாலும் பரவால்ல. இங்க பாருங்க. அவ்வளோதான். அப்படியே கோத்து பிடிக்கணும். அவ்வளோதான். இப்படி தான் செய்யணும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது மாரி ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல இப்படி வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து கோத்து பிடிக்கணும். இது மாரி தான் செய்யணும். இதுதான் கோமுக ஆசனம். இது இந்த ஆசனம் செஞ்சீங்கன்னா, இது செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த ஆசனம் கத்துக்கணும்னா, நீங்க இங்க கூட கத்துக்கலாம். இங்க ஃபாலோ பண்ணிட்டு கத்துக்கினா கூட சொல்லிக் குடுக்குறோம். நாங்க நேர்ல சொல்லிக் குடுக்குறோம். இது கத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆனா முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.